ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் செஞ்சு காமிக்கலான்ட்டு இருக்கேன். அது ப்ரெட்டை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஷவர்மா ப்ரெட் பாக்கெட்ஸ். இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 8 ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இதை ப்ரெட் பாக்கெட் செய்கிறதுக்கு எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் முதல்ல ஒரு 2 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிறேன். அதை ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏதாவது பிளாஸ்டிக் பாட்டிலோட மூடிலாம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை எந்த மூடி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா டைட்டாக அழுத்தி கட் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி கொடுத்து இந்த சைட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன். இதை அழகாக இந்த சைடில் உள்ளதை கட் பண்ணாப்பில் இப்படி மேலே எடுத்து விட்டுருங்க. ஸோ அழகாக இது கட் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், இது அழகாக நான் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி 8 பீஸையும் 2 வச்சு 4 ப்ரெட் பாக்கெட்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். 4 ப்ரெட் பாக்கெட்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் லைட்டாக கேப் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கார்னரை மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் கேப் இல்லை, நான் கேப் இருக்கிறது காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ரொம்ப மைல்டாக இருக்குது. இதை நீங்கள் ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு லைட்டாக அதை விட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் இப்போது இதில் 2 எக் ஒயிட் எடுத்திருக்கேன். இது ப்ரெட் கிரம்ஸு. எக் ஒயிட்டில் இதை டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் கிரம்ஸில் போட்டு டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த ப்ரெட் கிரம்ஸில் போட்டிருந்த ப்ரெட் பாக்கெட்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், இல்லைன்னா ப்ரெட்டு எண்ணெய் உறிஞ்சிரும். ஃப்ரை பண்ணுறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா சூடாக இருக்க எண்ணெய் பபிள்ஸ் வருது பாருங்கள். உடனே இதை திருப்பி வச்சுட்டு கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துருங்க. திருப்பி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், இதை எடுத்துடலாம். நம்ம ப்ரெட் பாக்கெட்ஸ்குள்ளே வைக்கிறதுக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கேரட் தோல் சீவிட்டு அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு குக்கும்பர், அதையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேப்சிகம், இது ஒரு கேப்சிகமில் கால்வாசி தான், கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். அதையும் அதோட ஆட் பண்ணிக்குவோம். இது சிக்கன். இன்றைக்கி நான் போன்லெஸ் பீஸ் எடுத்து அதை தண்ணியில் சால்ட் போட்டு வேக வச்சுட்டு அதை வெந்ததுக்கப்புறம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லெமன் எடுத்து அதை புழிஞ்சு வச்சுருக்கேன், அந்த லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். பெப்பர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் நான் இன்றைக்கி மயோனிஸ் போட்டு இந்த ஃபில்லிங் ரெடி பண்ணுறேன். நீங்கள் மயோனிஸ்க்கு பதிலாக கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது மயோனிஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மயோனிஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ சால்ட் நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி இந்த ப்ரெட்டுக்குள்ளே வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரை பண்ண ப்ரெட் இருக்கு இல்லையா, இதை இப்படி கட் பண்ணிக்கோங்க. நடுவில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்கெட்ஸ் கிடைக்கும். பாருங்கள், அழகாக வந்துருச்சு நம்மளோட ப்ரெட் பாக்கெட்ஸ். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்குள்ளே எவ்வளோ வைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபில் பண்ணி நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ரெட் பாக்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ஷவர்மா ப்ரெட் பாக்கெட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.